நம்ம பல நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைப்போம், தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு. அதனாலதான் என் வாழ்க்கையில எல்லாமே ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களுமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறுறப்போ, நேத்திக்கு வரைக்கும் நல்லா இருந்த ஒரு காரியம், நல்லா இருந்த ஒரு குடும்ப உறவு திடீர்னு ஒரு பிரச்சனை ஆகிறப்போ, ஒரு பிரியிற ஒரு சூழ்நிலையில வர்றப்போ, ரொம்ப நாட்களா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியம் தாமதம் ஆயிக்கொண்டே இருக்கிறப்போ, நீங்க பல நாட்களாக ஆண்டவரிடத்துல ஜெபித்தோம், அதற்கான ஒரு பதில் வராதப்போ, நீங்க ஆண்டவருக்காக ஒரு நல்ல விஷயங்களை தான் நீங்க செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த டைம்ல உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். தேவன் உண்மையிலேயே என்னோடு கூட தான் இருக்கிறாரா? நான் தேவனுக்கு பிரியமான வழியில தான் நடக்கிறேனா? அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது ஒரு சாதாரணமான ஒரு வீடியோ கிடையாது. நீங்க பல நாட்களாக ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருந்த ஒரு கேள்வியா இருக்கலாம், உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரமா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆண்டவர் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறனாலதான் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோ மூலமாக ஆண்டவர் நிச்சயமா உங்க கூட பேச போறாங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது நிச்சயமா உங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமா பலப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய இருதயம் சந்தோஷத்தால நிரம்ப ஆரம்பிக்கும். தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறாரு அப்படின்றத நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. சோ அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசுவார். இன்னைக்கு நாம தேவன் நம்மோடு கூட தான் நடக்கிறார், நம்மோடு கூட தான் டிராவல் பண்றார் அப்படின்னு சொன்னா, அப்போ நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத யோசுவாவோட வாழ்க்கையில இருந்து ஒரு 3 காரியங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதா என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு போராட்டம் முடிஞ்சா அடுத்த போராட்டம், இப்படியே நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். நமக்குள்ள அதிகமான ஒரு பதட்டம், ஒரு பயம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சு கொண்டே இருக்கும். நமக்கு அந்த டைம்ல தான் இன்னும் அதிகமான ஒரு கேள்வி நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். தேவன் என்னோடு கூட தான் இருக்கிறாரா? தேவன் என்னோடு கூட தான் டிராவல் பண்றாரா? அப்படின்ற ஒரு கேள்வியே இதனாலதான் அரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறனால, தேவன் உங்களோடு கூட தான் டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறனாலதான் உங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, தேவன் உங்களோடு கூட இருக்கிறனால தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காங்க அப்படின்றது சாத்தானுக்கு நல்லா தெரியும். சோ அதனாலதான் உங்களை தேவனை விட்டு எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான நிறைய போராட்டங்கள், இது எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரான். அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு தடைப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாமதமாய் கொண்டே இருக்கலாம். சோ இதெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்ம பைபிளையும் யோசுவா 1வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பல தடவை ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்றாங்க, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க யோசுவாக்குள்ளயும் ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு கலக்கம் அவருக்குள்ள இருக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்க முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா யோசுவாவும் மோசையோட கூட டிராவல் பண்ண ஒரு நபர் தான். அப்போ அவருக்கு நிறைய விஷயங்களை பார்த்திருப்பாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஹேண்டில் பண்றது அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சில நேரங்கள்ல அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. மோசைக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் பயங்கரமா அவங்க முறுமுறுத்த காரியங்கள், இது எல்லாமே நம்ம பாக்குறோம். சோ இது எல்லாமே யோசுவா பார்த்துட்டே தான் இருந்தாரு. அப்போ இந்த டைம்ல மோசே மறிச்சதுக்கு அப்புறம் யோசுவா தலைவனா இருக்கக்கூடிய அந்த நேரம், அந்த டைம்ல அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பயம், போராட்டங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கலாம். சோ அந்த டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன் அப்படின்றத ஆண்டவர் அந்த இடத்துல அழகா சொல்றத நம்ம 5வது வசனத்துல 6வது வசனத்துல எல்லாம் நம்ம அழகா நம்ம பார்க்கலாம். சோ இதேதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தோ சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள், ஒரு பயம், ஒரு கலக்கம் இதெல்லாம் வரப்போ, நீங்க தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுறாங்க, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன் கையை பிடிச்சிருக்கேன், நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை யார் முன்னாடியும் தலை குனிந்து நிற்க விட மாட்டேன் அப்படின்றத ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம 2வது அறிகுறி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தேவன் அனுமதித்த ஒரு காரியமா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் மூலமா ஒரு அற்புதம், ஒரு
அதிசயம் நடக்கிறத நீங்க பாப்பீங்க, பிறருடைய கண்களும் அந்த இடத்துல பார்க்கும். யோசுவா 3வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக என்ன இருக்கு அப்படின்னா யோர்தான் நதி இருக்கு. இப்போ இவங்க இத கடந்து போனோம். இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ அவங்களுக்குள்ள பல விதமான கேள்விகள் வந்திருக்கலாம். ஏன் நமக்கு ஆண்டவர் இந்த ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சாரு? நம்ம கானான் தேசத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்றது ஆண்டவருடைய வாக்கு தானே. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நமக்கு இப்படி ஒரு யோர்தான் நதி மாதிரியான ஒரு தடையை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல தேவன் இந்த ஒரு யோர்தான் நதி போன்ற ஒரு தடையை அவங்களுக்கு முன்பாக வைத்ததற்கான காரணம் யோசுவாவை அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துறதுக்காக தான். அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்ததுக்காக தான் ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை அவங்களுடைய வாழ்க்கையில அனுமதிச்சாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, பாடுகளை அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த பிரச்சனை மூலமாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதற்காக இந்த சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம். சோ அதன் மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்றத நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு சூழ்நிலையை தேவன் உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கும் போது மட்டும்தான் அதுல இருந்து நம்ம அதிசயமா அதை தாண்டி நம்ம சாட்சியா பிறருக்கு நம்ம சொல்லும் போதுதான் பிறருடைய கண்களே பார்க்க ஆரம்பிக்கும். இவங்களோடு கூட தேவன் இருக்கிறாரு, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை இவங்களால தாண்டி இப்ப இவங்களால மகிழ்ச்சியா இந்த இடத்துல சாட்சி சொல்ல முடியுது அப்படின்றத அவங்க உணரணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் இந்த சூழ்நிலைய உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கலாம். இங்க 7வது வசனத்துல பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்லிருப்பாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா இந்த இடத்துல சொல்றத பார்க்கலாம். அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளால நீங்க நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க ஆண்டவரிடத்துல பிரேயர் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் மத்தியிலையும் தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு அப்படின்றத பிறர் அறிந்து கொள்ளும் வண்ணமாக தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பாங்க. அதனால நீங்க எந்த காரியத்தை குறித்தும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. இப்போ ஒருவேளை நீங்க அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறதற்காக தேவனை நீங்க தேங்க் பண்ணுங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் மூலமா தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு அப்படின்றத பிறர் அறியும்படி தேவன் செய்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சாட்சியை நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது கேட்கிற மற்றவங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமா, அவங்களுடைய ஆத்துமாவை அது பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு காரியமா அது காணப்படும். 3வது அறிகுறி என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தேவன் உங்களோடு கூட இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ உங்களுடைய வார்த்தைகளை மத்தவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. யோசுவா 6வது அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த எரிகோ மதுல தேவன் 7 நாட்கள் சுற்றி வர சொல்றாங்க. இப்போ இத யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லார்கிட்டயும் சொல்றாரு. அப்ப அந்த டைம்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கேட்கிறப்போ இது ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு காரியமா இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு எரிகோ மதில் இருக்கு, அதை நம்ம ஒரு ஆயுதங்களால இடிக்க முடியும், இல்லைன்னா நம்மளுடைய பலத்தினால இடிக்க முடியும். ஆனா ஒரு பாட்டு பாடி ஒரு ஆரவாரம் பண்றதுனால எப்படி அந்த மதில் இடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வேடிக்கையா அவங்களுக்கு தோணிருக்கலாம். ஆனா அவங்க அந்த இடத்துல பாருங்க, யோசுவாவுக்கு அவங்க கீழ்படுறாங்க. ஏன் அப்படின்னா யோசுவாவோட தேவன் இருக்கிறாரு அப்படின்றத அவங்க அறிஞ்சுக்கிட்டதுனால. சோ அதே மாதிரிதான் உங்க கூட தேவன் இருக்கிறாரு அப்படின்னா நிறைய பேர் உங்ககிட்ட ஆலோசனையை கேட்க வருவாங்க. இந்த காரியத்துல நான் என்ன செய்யலாம், இந்த காரியத்தை நான் இப்படி செய்யலாமா, இது தேவனுக்கு பிரியமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆலோசனைகளை உங்களிடத்துல கேட்க வர ஆரம்பிப்பாங்க. இல்ல அப்படின்னா உங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணுப்பா, நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் கண்டிப்பா கேட்பாரு அப்படின்னு சொல்லிலாம் உங்ககிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா அப்ப ஆண்டவர் நிச்சயமா உங்களோடு கூட இருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, நானே ஒரு அற்பமான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா பிறருடைய பார்வையில தேவன் உங்களை உயர்த்தி வச்சிருப்பாங்க. நீங்க தேவனுடைய மனிதரா அவங்களுடைய பார்வையில நீங்க தெரிய ஆரம்பிப்பீங்க. சோ இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்றது. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 அடையாளங்கள், முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். 2வது நீங்க போகிற இந்த ஒரு கடினமான ஒரு பாதையில தேவன் உங்களை பிறருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தி வைப்பாங்க. ஒரு சாட்சியாக உங்க வாழ்க்கையை தேவன் மாற்றுவாங்க. 3வது உங்களுடைய வார்த்தைகளுக்கு அடுத்தவங்க கீழ்ப்படிவாங்க. உங்களுடைய ஆலோசனைகளை கேட்க நிறைய பேர் வருவாங்க. உங்களிடத்துல எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்றத நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்
அப்படின்னா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்றத அவங்க உணர்ந்து கொண்டிருக்கிறனால. சோ இந்த 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறாங்க. அதனால நீங்க ஆண்டவரிடத்துல கேட்காதீங்க, ஆண்டவரே நீங்க என்ன கைவிட்டுட்டீங்களா, என் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்காரு, உங்களோடு கூட தான் டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்க ரொம்ப மனம் சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். நிச்சயமா ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட பேசியிருப்பார், உங்களுடைய இருதயத்தை தேவன் பலப்படுத்தியிருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேவன் யோசுவாவிடத்துல சொன்ன அதே வார்த்தையை தான் இன்னைக்கு தேவன் உங்களோட கூடவும் பேசி இருக்கிறாங்க. பயப்படாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்றத. சோ அதனால நீங்க எதை கண்டும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது நீங்க மத்தவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.